வெண்ணிலா படி இறங்கி வர்றாங்க தலைய புடிச்சுக்கிட்டு. கண்மணி சிவகாமி கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வெண்ணிலா கண்மணி கிட்ட சொல்றாங்க, "இது ரொம்ப தலைவலிக்குது கண்மணி, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியா கண்மணி?" கண்மணியும் வெண்ணிலாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. வெண்ணிலா ஆஸ்பத்திரிக்கு போகாம வக்கீல் ஆபீஸுக்கு கண்மணியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கண்மணி கேக்குறாங்க, "என்னடி வெண்ணிலா, ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு வக்கீல் ஆபீஸுக்கு என்னைய கூட்டிட்டு வந்திருக்க?" வக்கீல் சொல்றாங்க, "புகுந்த வீட்டுல ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா அந்த பொண்ணு பிரிஞ்சு வாழ்றதுதான் சரி." கண்மணி இதை கேட்ட உடனே கோவப்படுறாங்க. வக்கீல் கிட்ட சொல்றாங்க, "நீங்க சொல்ற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. என் புருஷனோட சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்மணி அந்த ஆபீஸை விட்டு வந்துடுறாங்க. வெண்ணிலாவும் கூட வந்துடுறாங்க. கண்மணின்னு சொல்றாங்க, "அப்ப வெண்ணிலா, நீ பேசாத. எனக்கு டைவர்ஸ் வேணும்னு நான் உன்கிட்ட கேட்டேனா வெண்ணிலா?" வெண்ணிலா சொல்றாங்க, "கண்மணி, நீயும் அன்பும் சந்தோஷமா இல்ல. 2 பேத்துக்கும் கல்யாணம் மாத்திரம்தான் நடந்திருக்கு, வேற எதுவுமே நடக்கல. ஒரு ஃப்ரெண்டா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா கண்மணி?" வெண்ணிலா, வாய மூடு. எனக்கு இந்த வாழ்க்கை கடைசி முடியும் அவரோட தான். இதை கேட்ட வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. நாளை சந்திப்போம்.